மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் குறைந்தபட்ச செயல்திட்ட அறிக்கை தயாரிக்கும் குழுவின் இரண்டாவது கூட்டம் சென்னையில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் நடைபெற்று வரும் இந்த செயல்திட்ட அறிக்கை தயாரிக்கும் கூட்டம் குறித்து விரிவாக பதிவு செய்யுங்க. மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் குறைந்தபட்ச செயல்திட்ட அறிக்கை தயாரிக்கும் குழுவின் இரண்டாவது கூட்டம் சென்னையில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பாக அந்த 4 கட்சிகளில் சேர்ந்த 8 உறுப்பினர்கள் அதில் அந்த குழுவில் நியமிக்கப்பட்டனர். அதாவது சிபிஎம் சார்பாக சுப்பராயன் பழனிசாமி மற்றும் சிபிஎம் சார்பாக பாலகிருஷ்ணன் எம்எல்ஏ சம்பத் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் மதிமுக சார்பாக செந்தில் அதிபனும் ஈஸ்வரனும் நியமிக்கப்பட்டனர். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அக்கட்சியினுடைய சிந்தனை செல்வன் பாலாஜி ஆகிய 8 பேர் கொண்ட குழுவினர் நியமிக்கப்பட்டனர். இவர்கள் கடந்த வாரம் இதே இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இது தொடர்பான குறைந்தபட்ச செயல்திட்ட அறிக்கை தயாரிப்பது தொடர்பான அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தினர். இன்று தற்பொழுது கூட்டம் 11 மணி அளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முக்கியமான இந்த அறிக்கை தயார் செய்வதற்கான இந்த கூட்டத்தில் முக்கியமான விஷயங்கள் பேசப்படுவதாக தெரிகிறது. அதில் குறிப்பாக விவசாயம் சார்ந்த விவசாயிகளுக்கு நலன் பயக்கக்கூடிய அந்த விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் கனிம வளங்களை அரசு அந்த குவாரிகளை அரசே ஏற்று நடத்துவது மற்றும் அதேபோல் காவிரி பிரச்சனை அதேபோல் பூரண மதுவிலக்கு ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இது குறித்த சிறப்பு அம்சங்கள் குறைந்தபட்ச செயல்திட்ட அறிக்கையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிக்கை இன்று முடிவு எடுக்கப்பட்ட பிறகு அது அறிக்கையாக தயாரிக்கப்பட்டு அனைத்து அந்த 4 கட்சிகளுடைய சிபிஐ சிபிஎம் மற்றும் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 4 கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தலைமைக்கும் அனுப்பி வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு 2ஆம் தேதி இதற்கான அந்த குறைந்தபட்ச செயல்திட்ட அறிக்கை அக்கட்சி தலைவர்கள் இந்த மக்கள் நலம் காக்கும் கூட்டு இயக்கத்தினுடைய தலைவர்கள் வெளியிடுகின்றனர். அது தொடர்பான விளக்க கூட்டம் அடுத்த மாதம் 28ஆம் தேதி கோவையில் நடைபெறுகிறது. மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் நடைபெற்று வரும் 2வது கட்ட செயல்திட்ட அறிக்கை ஆலோசனை கூட்டம் சென்னையில் மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது.